ஈரானின் அதி உயர் தலைவர் குறித்தும் அவருடைய அதிகாரங்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு அரசியலில் உள்ள பங்கு குறித்தும் பலரும் அறிந்திடாத தகவல்களை தற்போது பார்க்கலாம். 1979 ஆண்டில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நாட்டின் அதி உயர் தலைவராக ஆன இரண்டாவது நபர் அயத்துல்லா அலி காமேனி. 1989 ஆண்டிலிருந்து அவர் இந்த பதவியில் உள்ளார். அவர் பதவியில் இல்லாத வாழ்நாளை ஈரானிய இளைஞர்கள் ஒருபோதும் கண்டதே இல்லை. அதிகார மையங்களுக்கு இடையே நடக்கும் போட்டி வலையின் மையத்தில் இருக்கிறார் காமேனி என்றே சொல்லலாம். எந்த ஒரு பொது கொள்கை சார்ந்த விவகாரங்களிலும் தன் அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும். பொது அலுவலகங்களுக்கான பதவிகளுக்கும் அவரால் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு நாட்டின் தலைவராகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படை உட்பட இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் அவர் ஒட்டுமொத்த அதிகாரம் கொண்டவராக உள்ளார். இவர் ஈரானின் இரண்டாவது பெரிய நகரமான மஷாட்டில் 1939 ஆண்டில் பிறந்தார். மத நம்பிக்கைகள் கொண்ட ஒரு குடும்பத்தின் 8 குழந்தைகளுள் இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் காமேனி. இவரின் தந்தை ஈரானில் ஆதிக்கம் செலுத்தும் ஷியா பிரிவு முஸ்லிம்களுக்கு மத குருவாக இருந்தார். காமேனிக்கு கல்வியையும் தாண்டி குரான் குறித்து படிப்பதிலேயே ஆர்வம் அதிகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனாலேயே தமது 11 வயதிலேயே அவர் மத குருவாக தகுதி பெற்றுள்ளார். ஆனால் அந்த சமயத்தில் இருந்த மத தலைவர்களைப் போலவே அவருடைய பணிகளும் ஆன்மீகத்தை விட அரசியலை சார்ந்ததாகவே இருந்துள்ளது. சிறந்த பேச்சாளரான காமேனி பிற்காலத்தில் ஈரான் மன்னர் ஷாவை விமர்சிக்கும் நபராக மாறியுள்ளார். இதனாலேயே ஷாவின் இரகசிய காவல்துறையால் 6 முறை கைது செய்யப்பட்டு சித்திரவதை மற்றும் உள்நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தப்படுதல் போன்றவற்றிற்கு ஆளாகியுள்ளார். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு அடுத்த ஆண்டே அயத்துல்லா ருஹல்லா கொமேனி அவரை தலைநகர் டெஹ்ரானில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கான தலைவராக்கியுள்ளார். இந்த சூழலில் 1980களில் நடந்த ஒரு கொலை முயற்சியில் அவருடைய வலது கை செயலிழந்ததாக கூறப்படுகிறது. 1981 ஆண்டில் காமேனி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் 1989 ஆண்டு அயத்துல்லா ருஹல்லா கொமேனிக்கு அடுத்த தலைவராக மத தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரானின் இராணுவத்தை விட வலிமையானதாக திகழும் IRGS என்ற படையின் தலைவராக அயத்துல்லா திகழ்ந்தார். இந்த படை ஈரான் இராணுவத்தையே சீர்குலைக்கும் அளவுக்கு பலம் பொருந்தியதாகும். அயத்துல்லாவின் கட்டளையின்படிதான் இந்த IRGS படை இயங்குகிறது. ஈரானின் அணு ஆயுத கொள்கைகளுக்கு அடித்தளமாக இருப்பவர் அயத்துல்லா. அவரின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே ஈரானின் அணுசக்தி கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அயத்துல்லா எங்கு இருக்கிறார் என்று தங்களுக்கு தெரியும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது கூறியுள்ளன. மேலும் ஈரான் வான்பரப்பு முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. அயத்துல்லா தாக்கப்படுவாரா? ஈரானை சார்ந்து தற்பொழுது மத்திய கிழக்கில் அதிகரித்திருக்கும் பதற்றம் தணியுமா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளன. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல்.